ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று கொஞ்சம் இந்த எடிட்டிங் வேலையெல்லாம் நிறைய இருந்தது. அந்த லாங் வீடியோ கொஞ்ச நேரத்திலேயே அப்லோட் ஆயிருங்க. ஆனதுக்கப்புறமா அந்த லிங்க்கை இந்த ஷார்ட்ஸோட டைட்டிலுக்கு மேலே கொடுத்துட்றேன். எப்படியெல்லாம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க திங்ஸை நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த லாங் வீடியோவில் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது. இருந்தாலும் இந்த சாம்பாருக்கான டிப் மட்டும் அதில் சொல்லியிருக்க மாட்டேன், மிஸ் ஆயிருச்சு. இப்போ மதியம் வச்ச சாம்பாருங்க இது. கண்டிப்பாக திக் ஆகும் நைட் டைமில். நைட் எப்படியுமே நம்ம டிஃபனுக்காக தான் சாப்பிடுவோம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு கப் சுடுதண்ணி ஊற்றிட்டு இட்லி சாம்பார் பொடி, அதாவது டிஃபன் சாம்பார் பொடி அப்படின்னு நம்ம ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக இதுலேயும் சுடுதண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி அந்த கொதிக்கிற சாம்பாரில் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு கொதி வந்தால் போதும். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, தண்ணி ஊற்றுறனால பத்தாமல் கூட போகலாம். மற்றபடி ஃப்ரெஷ்ஷாக வைக்கிற சாம்பார் மாதிரியே அந்த லெஃப்ட் ஓவர் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த பொடி வெரைட்டிஸ், அதுக்கப்புறமா ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ரெசிபீஸையுமே அந்த லாங் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். யூஷுவலான டெய்லி விலாக்ஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு பெருசாக அது தெரியாதுங்க. ஆனால் இந்த மீல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு வந்துச்சுனாவே அதுக்கு நிறையா டபுள் த டைம் எடுக்குது. அதனால தான் நேற்று கூட என்னால் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண முடியலை. அந்த லாங் வீடியோவில் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?